Hello friends, welcome to another episode of Kalapai Karan with myself Ramanathan. So இன்னைக்கு இன்னொரு லிட்டர் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த லிட்டர் நம்ம வெளியே இருக்க ஒரு டாக்ல நம்ம அருத்ராவை மேக் பண்ணியிருக்கோம். அதுவும் வெளியே இருக்க ஒரு சாம்பியன் டாக்ல. ஸோ இந்த லிட்டர் பத்தின டீடைல்ஸை இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அருத்ரா அசுரன் அப்படிங்கிற ஒரு இந்தியன் கேசி சாம்பியன் கோம்பை டாகோட நம்ம ப்ரீட் பண்ணியிருக்கோம். இந்த அசுரன் அப்படிங்கிற டாக் வளர்த்துறவர் பார்த்தீங்கன்னா கெசோடர்ஸ் கெனல் எஸ்டிஎஸ் ஃபார்ம்ஸ் செந்தில்வேல் சக்திவேல் அவங்களுடைய வளர்ப்பில் இருக்கிற அப்படி அசுரனை ப்ரீட் பண்ணது நம்ம தேவிப்பட்டினம், சிவகாசி பக்கத்தில் தேவிப்பட்டினம் அந்த ஊரில் இருக்க நம்ம தமிழன் நாய் பண்ணைன்னு சொல்லி தங்கராஜுங்கிறவர் தான் ப்ரீட் பண்ண டாக் தான் அசுரன். அசுரனுடைய பேரண்ட் பார்த்தீங்கன்னா டைசன் ராணி. டைசனில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குங்க. நம்ம இந்த டைசனுக்கும் நம்ம நெறியனுக்கும் ஒரே அப்பா, தக்காளி. மதர் தான் வேற வேற. ஸோ அந்த மதர் இன்ஃபர்மேஷன் நமக்கு சரியாக தெரியல. மதர் இன்ஃபர்மேஷன் அவர் ப்ரீடருக்கே சரியாக கிடைக்கல. இந்த டைசனை அன்னோன் லைனை ராணியில் சேர்த்தி அவர் எடுத்த குட்டியில் வந்தவன் தான் அசுரன். அசுரன் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையே ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணியிருக்கா. அப்படி எப்போனா நம்ம வேல்பாரி லிட்டர் வீடியோ இருக்குது. வேல்பாரி பிறந்த லிட்டர், வேல்பாரியோட லிட்டர் இல்லை, வேல்பாரி கூட பிரதர்ஸ் அவன் வேல்பாரி பிறந்தான் பார்த்தீங்களா, அந்த லிட்டர் வீடியோவில் 2 வீடியோவில் அசுரன் வர்ற அப்படி. ஸோ அப்போ அசுரன் முதல்ல அசுரனை நம்ம தங்கராஜ் கிட்டேருந்து வாங்கினது அஸ்வந்தர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சவர் மதுரையில் இருக்கார். அவர் வாங்கினார். அந்த டயத்தில் நம்ம வீட்டில் ஒரு 2-3 நாள் விட்டுட்டு போயிருந்தார். அப்போ நம்ம வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நம்ம நண்பர் செந்தில்வேல் அவர்கிட்ட போயிருந்தது. செந்தில்வேல் அவர் பற்றி, அவர் கெசோடர்ஸ் பற்றி ஒரு சின்ன அறிமுகம் என்னன்னா, அவர் ஒரு அபரிமிதமான நாய் பிரியர். அப்படிப்பட்ட ஒரு டாக் லவிங் பர்சனை நான் அதிகம் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி டாக் லவிங் பர்சனை அவர் பார்த்தீங்கன்னா கன்னி சிப்பிப்பாறையில் ஒரு 4-5 நாய்களுக்கு மேலே வச்சுருக்காரு. ராஜபாளையத்துலேயும் அதே மாதிரி 4-5 நாய்களுக்கு மேலே வச்சுருக்காரு. ரெஸ்கியூ டாக்ஸாக பக்கு வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் 2 டேஷன் வச்சுருக்காரு. கோம்பையில் அசுரன் மட்டும் வச்சிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா கேசிஐ ஷோஸ் ரெகுலராக அட்டன் பண்ணுறாரு. அவர்கிட்ட கிட்டத்தட்ட 4 டாக்ஸ் சாம்பியனாக இருக்குது. சாம்பியனாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நிறையா பெஸ்ட் ஆஃப் ப்ரீட்ஸ் எல்லாம் ஜெயிச்சு இருக்குதுங்க. அதில் நம்ம அசுரனும் ஒருத்தன். இதில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா, நம்ம செந்தில்வேல் சக்திவேலினுடைய சன் நிதின் தான் இந்த டாக்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறாப்படி. அவர் ரிசர்வ் ஜூனியர் ஹேண்ட்லர் ஆஃப் தி இயர் அவார்டு கூட இந்த வருஷம் வாங்கியிருக்காரு. நிறையா ஷோஸில் பெஸ்ட்டு ஜூனியர் ஹேண்ட்லர் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ இவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா டாக்ஸுக்காகவே அவர் ஆக்சுவலாக பொள்ளாச்சி மூவ் பண்ணார். கோயம்புத்தூரில் இருந்தார். டாக்ஸுக்காகவே அவர் பொள்ளாச்சி மூவ் பண்ணி அவர் டாக்ஸ் எல்லாம் நல்லா ஓடுற மாதிரி இடம் வேணும்ட்டு அதுக்காகவே இடம் வாங்கி வீடு கட்டி அதில் டாக்ஸை வச்சுருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் அசுரன் வளர்ந்துட்டுருக்கான். ஸோ குவாலிட்டியான என்விரான்மெண்ட்டில் வளர்ந்துட்டுருக்கான். நம்ம டைசனை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா, அசுரனோட அப்பா டைசனை பொறுத்த வரையில் பேலன்ஸ்டு 2 அக்ரெஷனும் இருக்குது. அனிமல் ஹியூமன் அக்ரெஷன் ரெண்டுமே நல்லா இருக்கக்கூடிய டாகு. ராணிக்கு ஹியூமன் அக்ரெஷன் நல்லா இருக்க டாக் தான். அனிமல் அக்ரெஷனும் ராணிக்கு இருக்குது. கோம்பையில் எல்லா நாய்களுக்கும் மினிமம் ஒரு லெவல் ஆஃப் அனிமல் அக்ரெஷன் கண்டிப்பாக இருக்கும். நம்ம அசுரன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் அனிமல் அக்ரெஷன் இருக்கக்கூடிய டாகு, ஒரு பேலன்ஸ்டு ஹியூமன் அக்ரெஷன் இருக்கக்கூடிய டாகு. அனிமல் அக்ரெஷன் தான் ஹியூமன் அக்ரெஷனோட இவங்ககிட்ட அதிகம். சைஸை பொறுத்த வரையில் இவன் சைஸில் ரொம்ப கோம்பை நாய்கள் அதிகம் கிடையாது. இவன் 26 இன்ச் உயரம், நல்ல பக்காவான பேலன்ஸ்டு ஸ்ட்ரக்சரு, ரொம்ப புத்திசாலியான டாகு, பயங்கர ஆக்டிவ். அந்த சைஸுக்கு அவன் பயங்கர ஆக்டிவாகவும் இருக்கக்கூடிய டாக் அசுரன். நம்ம அசுரன் நிறைய தடவை நம்ம நேரில் பார்த்துருக்கோம், ஷோக்கெல்லாம் வரும்போதும் பார்த்துருக்குறோம். ஒரு தடவை நம்மளை ஞாபகம் வச்சுட்டான்னா அப்புறம் மறக்கவே மாட்டான். தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட நல்லா நடந்துக்குவான்.
பயங்கர எப்படி சொல்கிறதுங்க, ஒரு ஹை எனர்ஜி பிக் சைஸ் டாக். அதுதான் அவங்ககிட்ட இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ நம்ம அசுரனை அருத்ரா கூட சேர்த்தணும். அருத்ரா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்ம கிணலில் இருக்க ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் டாக் வந்து அருத்ரா. நம்மளுடைய ஃபவுண்டேஷன் ஃபீமேலில் இம்பார்ட்டன்ட் ஃபவுண்டேஷன் ஃபீமேல். அவள் வந்து ஸ்ரீனிவாஸ் ரத்னசாமி சாரனுடைய ப்ரீடிங்கில் அவளுடைய அப்பா வந்து காலா, அம்மா வந்து பேபு. காலாவினுடைய அம்மா வந்து பெல்லா. பெல்லா வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி கோம்பை டாகு. ஸோ அருத்ராவை பொறுத்தவரையில் எப்படின்னா, ஸ்ரீனிவாஸ் ரத்னசாமி சார் வந்து சென்னையில் இருக்கார். அவர் வந்து ப்ராக்டிஸிங் ஹைகோர்ட் அட்வொகேட்டு, ரொம்ப ஒரு ஃபேமஸான அட்வொகேட்டு. அவர் ஒரு 2012 இருந்து கோம்பை ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தார். 2020 வரைக்கும் ப்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கோம்பை ப்ரீடிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டார். அதுலேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். அவருடைய ஒன் ஆஃப் த லாஸ்ட் லிட்டர்ஸில் எனக்கு கிடைச்ச முக்கியமான டாக் வந்து அருத்ரா. அருத்ரா வந்து எப்படின்னா, இந்த அர்பன் ஏரியாலேயே அவர் பல ஜென்ரேஷனாக ப்ரீட் பண்ணதுனால ஹியூமன் அக்ரேஷன் நிறையவே இருக்கக்கூடிய டாகு. அருத்ராவுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா 24 இன்ச்சு, கோம்பையில் 24 இன்ச்சு, 23லேருந்து 4. இந்த உயரத்தில் நிறைய கோம்பை ஃபீமேல்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. உடம்பு வந்து செம்ம தடகாத்திரமான உடம்பு, நல்ல திக்கான லிம்ஸு, கால்கள்லாம் நல்ல திக்காக இருக்கும், ரொம்ப பேலன்ஸ்டு ஸ்ட்ரக்சரு. ஸோ இவளையும் அசுரனையும் நம்ம ஏன் சேர்த்தணும்? ரெண்டு பேருமே நல்ல பேலன்ஸ் ஸ்ட்ரக்சரு, நல்ல அனாட்டமி, நல்ல சைஸு. ஸோ நமக்கு கோம்பையிலே நல்ல சைஸாக டாக் வேணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, நல்ல எக்ஸ்ட்ரீம் அனிமல் அக்ரேஷனு, எக்ஸ்ட்ரீம் ஹியூமன் அக்ரேஷன் ரெண்டும் கம்பைன் ஆகும்போது நமக்கு பேலன்ஸ்டாக ஹியூமன் அனிமல் அக்ரேஷனோட இன்னும் நமக்கு பெட்டர் பப்பீஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது. மூணாவது வந்து இந்த பிளட் லைனுமே வந்து டைசனுமே ஒரு நல்ல டாக், நிறைய பேருக்கு தெரியும். அவனுடைய பிளட் லைன் இருக்குங்கிறது இந்த ரீசனுக்காகலாம் தான் நம்ம சேர்த்தனோம். இதில் வர்ற பப்பீஸ் வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் 25 இன்ச்சு உயரம் எதிர்பார்க்கலாம். 24க்கு கண்டிப்பாக கீழே போகாது. 24, 25, எனக்கு தெரிஞ்சு 25 தான் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறத்தை பொறுத்தவரையில் அசுரன் வந்து கொஞ்சம் அருத்ராவோட டார்க்கர் கலர், அருத்ரா ஃபான் கலரு. ஸோ பப்பீஸ் வந்து இது ரெண்டில் சில பப்பீஸ் ஃபானாக வரலாம், சிலது ரெகுலர் செவலையாக வரலாம், அப்படி தான் எதிர்பார்க்குறேன். கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஷோக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அசுரன் பக்காவான ஸ்ட்ரக்சரு, நல்ல மடிக்காது, அருமையான டாகு. அருத்ரா வந்து ஒரு காது மடி ஒரு காது நெறி, பட் பக்கா ஸ்ட்ரக்சரு. ஸோ இதில் வர்ற பப்பீஸ் வந்து ஷோலையும் நல்ல கலக்கும், நீங்கள் சூப்பராக இருக்கும் பப்பீஸு. அதிலெல்லாம் எந்த ஒரு தயக்கமோ சந்தேகமோ எனக்கு கிடையாது. இப்போ அசுரன் ஆக்சுவலாக நம்ம 2019 அருத்ராவோட மேட் பண்ணோம். பட் அந்த மேட்டிங் வந்து நான் அருத்ராவை லேட்டாக கூட்டிகிட்டு போனதுனால சக்சீட் ஆகலை. இந்த தடவை ஆயிருக்குது. அருத்ராவுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவள் 2019 பிறந்தவ, கிட்டத்தட்ட 6 வயசு ஆக போகுது. அவளை வந்து அதிகபட்சம் இன்னொரு 1 வருஷத்தில் ப்ரீடிங், 1 வருஷம் 1.5 வருஷம், ஒரு 1.5 வருஷம் டைம் ஸ்பேனுக்குள்ளே ப்ரீடிங் இன்னும் 1 லிட்டர் எடுத்துட்டு மேக்ஸிமம் அவளை வந்து ரிட்டையர் பண்ணிடலான் இருக்கிறேன். ஏன்னா அவள் வந்து ஒரு இப்போ கொடுக்க போகிறது வந்து அவளுடைய 4வது லிட்ரு, ஒரு 5 லிட்டருக்கு மேலே எடுக்க வேணாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அசுரன் அருத்ரா காம்பினேஷன் திருப்பி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெருசாக இருக்காது. ஏன்னா அசுரனுக்கும் நிறைய ஃபீமேல்ஸ் கேட்டுட்டு இருக்கிறாங்க, அருத்ராக்கும் நம்ம மிச்ச மேல்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்கிறனால இந்த காம்பினேஷன் திருப்பி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த காம்பினேஷனில் உங்களுக்கு கீ ஃபீச்சர்ஸ், மெயின் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, பேரண்ட்ஸு இந்த 2 டாக்ஸ் மேட்டாக இருக்குதுங்களா, மேல் ஃபீமேலு, இவங்களுடைய பேரண்ட்ஸுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சரு, ஒரு யூனிஃபார்மிட்டி கொடுக்குற மாதிரி, 2 காம்ப்ளிமெண்டிங் பண்ணுற மாதிரியான சைஸு, ஸ்ட்ரக்சரு, கேரக்டரில் இருக்க டாக்ஸு, அருத்ரா சைடும் சரி அசுரன் சைடும் சரி. அதனால வந்து அருத்ரா அசுரனுடைய ப்ரொடக்ஷனில் வந்து பப்பீஸ்னுடைய சைஸு யூனிஃபார்மாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரும் அதனுடைய சைஸுமே வந்து நல்ல ஹெவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உயரமும் நல்ல டீசெண்ட் இல்லை, அபவ் ஆவரேஜில் நல்ல உயரத்திலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பப்பீஸ்னுடைய ஆக்டிவிட்டி லெவல் வந்து சைஸே இருந்தாலுமே பயங்கர ஆக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. காரணம் அசுரன் பயங்கர ஆக்டிவான டாகு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அசுரன் வந்து சாம்பியன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சாம்பியன் லிட்டரில் பப்பி எடுத்தீங்கன்னு ஒரு இது வரும். ஷோவில் வந்து இந்த டாக்ஸ் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கிற கேலிபரில் தான் சைஸும் இருக்கும், ஸ்ட்ரக்சரும் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது. அதனால் ஷோக்கு கூட்டிகிட்டு போகணும், ஷோக்கு என்னோடய டாகை காமிக்கணும்
ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரில் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு காம்பினேஷனில் கேரக்டர்லேயும் நல்லா இருக்கிற மாதிரி கோம்போ டாக் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த லிட்டர் கண்டிப்பாக எடுக்கலாம். இந்த லிட்டரில் சைஸ் பெருசாக வருங்கிறதுனால ஹோம் கார்டிங்க்கு நிறையா நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ஃபார்ம் கார்டிங்னா நிறையா தூரம் ஓடணும். பட் அசுரன் வேகமாக ஓடுறானாலும் என்ன இருந்தாலும் அந்த சைஸ் கம்மியாக இருக்கிற டாக்ஸோட ஸ்டாமினாக்கு இவங்கெல்லாம் மேட்ச் பண்ண முடியாது. ஃபார்ம் கார்டிங்க்கு வந்து செட் ஆகும். பட்டு ரொம்ப ஆக்டிவாக எல்லா நேரமும் ரோமிங்கில் இருக்காது டாகு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஹோம் கார்டிங்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா சைஸும் ஓரளவுக்கு இருக்குது. நல்ல டெம்பரமெண்ட்டாக இருக்கும்போது ஆளுங்க வந்தால் கொஞ்சம் யோசிப்பாங்க நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த லிட்டர்னுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 பேரண்ட் சாம்பியனுங்கிறனால ஃபீமேல் 20,000 மேல் 22,000க்கு கொடுக்குறோம். 65 டேஸில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறவங்கள ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி பப்பியினுடைய ஃபஸ்ட்டு வீக்கு அது பிறந்ததுலேருந்து 35 டேஸ் வரைக்கும் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். பார்த்துட்டு பிட்வீன் 33 to 35 டேஸ் வந்து யார் புக் பண்ணுறாங்களோ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸில் இந்த புக்கிங் பண்ணுறவங்களுக்கு அந்த பப்பீஸை வந்து நம்ம அலாட் பண்ணிடுவோம். அந்த புக் பண்ணுறதுக்கு வந்து ஹாஃப் த ப்ரைஸை வந்து நீங்கள் அட்வான்ஸாக பே பண்ணணும். பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேரில் பப்பி புக் ஆகிடுச்சுன்னா 65 டேஸ் வரைக்கும் பப்பி நம்ம வச்சு அதுக்கு 2 தடுப்பூசி போட்டு நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த லிட்டருக்கும் வந்து நீங்கள் ஷோக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்க்கு சப்போர்ட்டுக்கு ட்ரைனிங் வீடியோஸ் கொடுப்பேன். ஸோ அந்த பெனிஃபிட்டு உங்களுக்கு கிடைக்கும். இந்த லிட்டர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களை அந்த குரூப்பில் ஆட் பண்ணி பப்பீஸ் வரும்போது அதனுடைய அப்டேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ரெகுலராக கொடுக்குறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆருத்ரா அசுரன் பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் சொல்கிறது உங்கள் ராமநாதன். பை கைஸ்.